கோவையில் ஆயுத பூஜை பண்டிகையொட்டி பூ மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதி விற்பனை அதிகரித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி கோவை பூ மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வாழை மரக்கன்றுகள், செவ்வந்திப்பூ மாலைகள், பொரிகடலை, மா இலைகள், தர்பூசணி, வண்ண காகித தோரணங்கள் உள்ளிட்டவற்றை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இதனால் விற்பனை சூடுபிடித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே பூ மார்க்கெட் பகுதியில் மக்கள் நடந்து செல்ல இடையூறாக வாகனங்களை நிறுத்தியவர்களுக்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அபராதம் விதித்தனர். ஆயுத பூஜை உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி சென்ற வாகனங்களால் கிளாம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட விழாக்களுக்காக தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் அதிக அளவில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றிரவும் ஏராளமான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றதால் கிளாம்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. Thank you.